சார், இந்த பைப்பு சம்பந்தமா என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ஆள் கரெக்டா சொல்லுங்க. இந்த பைப்பு இப்ப இந்த பிளான்ட் இதுல இருந்து போகுதா? இந்த பிளான்ட்ல இருந்து போய் குத்தாலம் இங்க எவ்வளவு தூரம்? 3 கிலோமீட்டர்ல குத்தாலத்துல 3 கிலோமீட்டருக்கு இந்த பைப்பு போகுது. விவசாய நிலத்துல போகுது. விவசாய நிலத்துல தான் போகுது. இதுல இப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. இதுல இருந்தா போகுது. ஃபயர் ஆகி என்ன ஆச்சுங்க? யாருக்கு? பழனிவேலுங்கிற ஒய்ஃப், அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து இந்த இது வெடிச்சு போய் ஃபயர் ஆகி அவங்களுக்கு வந்து இதாயிருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகி இப்ப உயிருக்கு கொஞ்சம் ஒரு 2 அணைக்க முடியல. அந்த அளவுக்கு ஃபயர் அதிகமாயிடுச்சு. அதாவது ஃபயர் சர்வீஸே வந்து கேக்குறாங்க, ஓஎன்ஜிசி காரங்களை கூப்பிடுங்க, இது எப்படி அணைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அப்போ ஒரு ஓஎன்ஜிசி காரங்க கூட அந்த இடத்துக்கு வந்து நிக்கல. எல்லாம் தப்பிக்கிறதுக்கு பார்த்தா அந்தாண்ட தப்பிக்கிறாங்களே தவிர யாருமே கிட்ட வரல. அப்போ வட்டாட்சியர் வந்தாரு. வட்டாட்சியர் எங்களை தான் அடக்க பார்த்தாங்க, போலீஸும் எங்களை தான் அடக்க பார்த்தாங்க தவிர அதை அணைக்கிற முடிவுல யாருமே இல்ல அன்னைக்கு. அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு போய் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுக்கறேன் அதை கொடுக்குன்னு சொல்லி மிரட்டி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு 15-20 நாளா யாரையும் பார்க்க கூடாத அளவுக்கு வச்சு கொண்டு வந்து திரும்பி அவங்கள மிரட்டி வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. எந்த கேஸ்ல ஆக்சிடென்ட் வந்து ஒரு தடவை நடந்தது கிடையாது. சப் கலெக்டர் கூட முந்தானத்தி மீட்டிங்ல ஒரு தடவை ஒரு வீட்டுல சிலிண்டர் வெடிச்சா அது விபத்து தானே, அது மாதிரிதான் இது அப்படின்னு 3 தடவை நடந்தது. ஒரே வீட்டுல 3 தடவை சிலிண்டர் வெடிக்காதுல்ல, ஏதோ ஒரு தடவை. இந்த பைப் அவங்க வீட்டு வழியால போகுதா? அவங்க கொல்ல வழியால போகுது. அவங்க விவசாயம் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த விபத்து நடந்திருக்கு. கரைக்கு வரப்ப என்ன சவுண்ட் கேட்டுன்னு பாத்தோம்னா டக்குன்னு ஃபயர் ஆயிருக்கு. கலெக்டர் சொன்ன பதிலு நம்ம வீட்டுல கேஸ் வெடிக்குது இல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் அதுக்கு அது வெடிக்குன்னு தெரியுங்களா, அப்ப திரும்பவும் வெடிக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது அது பதில் சொல்லவே இல்லை கலெக்டர். இது வரைக்கும் 3 தடவை ஃபயர் ஆயிருக்கு. இது 25 தடவைக்கு மேல அந்த இடத்துல லீக் ஆயிருக்கு. இதே இடத்துல பைப்பு மாத்திருக்காங்க பல தடவை. அடிக்கடி இந்த விபத்து நடக்குது. நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்திலேயே போகுது இந்த பைப். ஆதி திராவிட தெருக்கு பக்கத்திலேயே போகுது. இந்த பைப்பு போறதுனால தொடர்ந்து அபாயம் இருக்கு. 20 மீட்டர் கூட இருக்கு பக்கத்துல வீட்டு வாசல்லே. இந்த ஆரோட பேர் என்னது? விக்ரம் ஆறு. இப்ப டேமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கா? அந்த பைப் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. டேமேஜ் ஆயிருக்கு நிறைய வந்து இப்ப டேமேஜா தான் தெரியுது. இந்த ஆபத்துகள் வந்து எப்பவுமே தண்ணியை பாருங்க சார். இப்ப நிலத்தடி நீரை பாருங்க. இதுதான் எங்க ஊர்ல உள்ள நிலத்தடி எடுக்கிறதா தண்ணி வந்து ஆயில கலந்து போயிட்டு இருக்கு. இதுதான் நாங்க குடிக்கிற தண்ணி. எரிவிட்டில அவங்கள்ட்ட கேட்டுங்க, இது வெடிச்சு இதுல ஆயில் வந்து எடுத்துட்டு போய் அடுப்பு எரிய விட்டாங்க. அவங்களுக்கு இதுல இருந்து ஆயில் லீக் ஆகி எடுத்துட்டு போய் நீ அடுப்பு வர அடிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஆயில் லீக் ஆயிருக்கு, யாரும் கண்டுக்கல. இது கதிராமலை தான் இந்தியான பிளான்ட் எடுக்கிறாங்க. எடுக்கிற இடம் இதுதான். இருக்கு இதான வீடு தான். ஓகே. தண்ணிகள் வந்து தண்ணி வந்து கெட்டு போயிடுச்சு. தண்ணி கலர் மாறி டேங்கர்ல வந்து தண்ணி சப்ளை பண்ணாங்க. இந்த லாரில இருந்து தண்ணி வருது. நான் டெஸ்ட் எடுத்துட்டேன், இந்த தண்ணி நல்ல தண்ணி தான் குடிக்கலாம் அப்படின்னாரு. இப்ப இந்த தண்ணியை கலெக்டர் குடிப்பாராங்கிறது தான் என்னோட கேள்வி. இந்த தண்ணி குடிப்பாரா? ஓகே தம்பி, நன்றி, வணக்கம்.